எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து செல்லாததுதான் அதிமுகவில் மட்டும் இல்ல பாஜகவிலையும் ஒரு கோஷ்டி மோதலை உருவாக்கி இருக்கு என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு கேசிபி. உங்களுடைய பதில் என்ன? இல்ல, இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் கட்சிகளை உடைக்கிறது, தலைவர்களை பிரிக்கிறது என்று பேசிட்டு வந்தோம். இப்ப முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியை ஒருவர் உடைக்க முயற்சிக்கிறார், தலைவர்களை பிரிக்க முயற்சிக்கிறார் செய்து வருது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் சரியில்லாதவர், அண்ணாமலை பரவாயில்லை எங்க கருத்தை திரு தினகரன் கூறுவதன் அர்த்தம் என்னங்க? அந்த பொறுப்புல அண்ணாமலை அவர்கள் இருந்தார். இப்ப அண்ணாமலை கூட சமீபத்துல முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் என்று மிக தெளிவா சொல்லிட்டாரு. உயரை கொடுத்து நான் உழைப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பிரச்சனையே முடிஞ்சது. அதிமுக பிஜேபிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கூப்பிடல, இவரை கூப்பிடல, எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இப்ப வெளியில இருந்து என்னன்னா திமுக என்ன நினைக்கிறதோ அதை மற்றவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணம் 120 தொகுதியை தாண்டிய பிறகு, மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்ற பிறகு இது திமுக மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குது. அப்போ அவர் யாரை வைத்து பண்ண முடியுங்க? யாரோ ஒருவரை, ஏற்கனவே எடப்பாடியாரை எதிர்த்து அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நான் தான் பொதுச்செயலாளர் ஒருத்தர், நான் தான் ஒருமைப்பா ஒருத்தர், நான் தான் அம்மாவுடைய வாரிசு ஒருத்தர், நான் தான் எம்ஜிஆருடைய வாரிசு ஒருத்தர், பல பேர் இருக்க போது அவர்கள் எல்லோரையும் கைப்பாக வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக செய்தியை சொல்லலாம் என்று முனைகிறாங்க. இதற்கெல்லாம் பலியாகிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா அதிகமா இருக்குது, இளைஞர்களில நிறைய இந்த செய்தியில் பரவுது. இது மாதிரி எல்லாம் பர்செப்ஷன் உருவாக்குறது தேவையில்லையே. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். தினகரன் யாரும் தெரியும், சசிகலா யாரும் தெரியும், ஓபிஎஸ் யாரும் தெரியும். அதாவது ஊட்டியில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்த ஒரு விழாவில் பேசக்கூடிய செய்தி பாருங்க. 19 பேரை மொத்தமாக நீக்கி விட்டார் அம்மா. நான் உயிரோடு இருக்கிற வரை என்னுடைய இல்லத்துக்கே வரக்கூடாது. அதாவது என்னை நீக்கி விட்டு எனக்கு சரி செய்து முதலமைச்சராக திட்டம் எடுக்கிறார். இன்னும் பல குற்றச்சாட்டை எல்லாம் தினகரன் மீது சொன்னவர் யாருங்களா? ஓ பன்னீர்செல்வம். அப்போ அப்படிப்பட்டவர்களும் யாரும் மக்களுக்கு தெரியுங்க. அப்போ இவர்களெல்லாம் குற்றச்சாட்டு எல்லாம் நீங்க வெறுமனே பயந்தெல்லாம் பண்ண முடியாது. எடப்பாடி கல்வி இல்ல, பக்குவம் இல்ல. மணிகண்டன், நீங்க சொன்ன இந்த விஷயம், அந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருந்தாலும் கூட கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக இணைகிறோம். அதே விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடமும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொல்றாங்க. மேடம், இப்போ எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இயங்குது. மற்ற எல்லாரும் ஒன்னதான் இருக்காங்க. ஓபிஎஸ் இருக்காரு, சசிகலா இருக்காரு, தினகரன் இருக்காரு, கேசிபி உரிமை குழு இருக்குது. எல்லாம் ஒன்னதான் இருக்கீங்க, ஒரே நம்பதான் இருக்கீங்க. அதாவது அதிமுக ஒன்றுபட வேண்டும் சொன்னா இவர்கள் வந்தால்தான் சின்னம் கிடைக்குமா? இவர் வந்தால்தான் தேர்தல் நிற்க முடியுமா? இவர் வந்தால்தான் கட்சி செயல்படுமா? எதுவுமே இல்லை. அப்போ இவர்கள்லாம் இணையவங்க. அப்ப நாங்க தியாகம் பண்றோம்னு சொன்னா இது வெளியே சொல்லக்கூடியது.